ஆன்மீகமும் வாழ்க்கையும் வேற வேற நினச்சோன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைகள் நிறைய பேருக்கு, அதாவது ஒரு 30% இப்போ இருக்கக்கூடிய இளம் தாய்மார்களுக்கான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? குழந்தைக்கு இன்னும் பேச்சு வரலை. ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம், அல்லது அடுத்தடுத்த குடுத்தனமாலாம் வாழ்ந்தோம். நிறைய பேர் நமக்கு சுற்றி இருந்துகிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்தில் குழந்தைய அம்மாவுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சி விளையாடி இருக்க சொந்த பந்தங்கள், முக்கியமாக தாத்தா பாட்டி இவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க குழந்தைகிட்ட அழுக்காமல் பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறை நம்ம நிறைய பேரை தனி கொடுத்தனமாக இருக்க வைக்குது. அது மட்டும் இல்லை, அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்ற ஒரு பாணியில் வளரும் இல்லையா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேரே நமக்கு பல முறை தெரியறதில்ல. இதை குற்றமாக சொல்லலை, இன்றைய சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே அப்படி வாழ வைக்குது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.